ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் 2வது நாளுங்க வண்டியை நிறுத்தி. நேற்று ஃபுல்லாக நின்றுருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு விட்டாங்க, வண்டி விட்டு ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருப்பாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி நிறுத்தி வச்சுட்டாங்க. சரியான குளிருங்க. அப்படியே இங்கே பாருங்க, கேஸ் பற்ற வச்சு உட்காந்துருக்குறான். முடியல, மழைங்க. அப்படியே காட்டுற பாருங்க, மழை குளிர் முடியலைங்க அந்தளவுக்கு. எப்போ ரோடு கிளியர் ஆகுன்னு தெரியல. கேட்டால் முன்னாடியில் இந்த குகை ரோடு இது டனல் வேலையாகிட்டு இருக்குது, ஏன் மண் சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரில, நான் இதில் போனதில்லை. இந்த ரோட்டில் குகை இருக்குன்னு கூட தெரில, எங்கே அப்படிங்கிறாங்க. சில பேர் கேட்டால் இந்த பனி விழுந்துருச்சு, ஐஸ் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் விழுந்துருச்சு, அதை கிளியர் பண்ணுறேங்கிறாங்க. ஆனால் ஐஸ் எவ்வளோ நேரத்தில் ஒரு மாதிரி தெரில. அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது ஐஸ் எல்லாம் விலக இருக்குது. ஆனால் சின்ன சின்ன வண்டி போகுதுங்க, காரு இந்த பிக்கப்பு வண்டி அந்த மாதிரி போகுது. பார்க்கலாம், விட்டதுக்கப்புறம் தெரியும். மணி இப்போயே 11 மணி ஆகிப்போச்சு. நேற்று 11 மணிக்கு வந்தோம் நைட்டு. பார்க்கலாங்க. அப்படியே லைட்டாக மழை விட்டுருச்சுங்க. அப்படியே வெளியில் சூப்பராக இருக்குது இடமெல்லாம். அப்படியே காட்டுற பாருங்க, செம்ம அழகாக இருக்குது. குளிருங்க, பேசுறதுக்கு வர மாட்டேங்குது ஒன்றும். எனக்கு அப்படியே வெளியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்க இடம். என்னால் பேச முடியல, கையில் நடுங்குது. நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். என்னால் சரி காட்ட முடியலைங்க, சாரிங்க. குளிர் கையெல்லாம் நடுக்குது. ஆனால் என்கிட்ட சூப்பராக இருக்குது. குளிர் நடுக்குன்னு சரி நல்லா காட்டிடுவேன். ஐயோ முடியலைங்க. சரி வண்டிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அழகாக காட்டிடுறேன், ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க, திருப்பி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ செமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம குளிருங்க, சாரிங்க. என்னால் வெளியே சரியாக காட்ட முடியல. வெளியிலாம் அந்தளவுக்கு குளிர், முடியல. சுற்றியுமே பனிமலைங்க, முடியல. வச்சுட்டு போது துக்காண்டுக்கிறோம். எப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில. ஸ்னோ இது காடி இப்போ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அவ்வளோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகுங்க. ஸ்னோ மட்டும்ட்டு இல்லை, இந்த மலையை சுற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இன்னும் பார்ப்போம் சூப்பராக இருக்கும். இன்னும் 5 வருஷம் வெளியே இருந்துன்னு வச்சுங்களேன், அங்கே போய் ஃபிட்ஸ் வந்திருக்கோம். முடியல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து அப்படியே முன்னாடி நடந்து போயிருக்கிறேங்க. அப்படியே டீ கடைக்கு பார்க்கலாம். எவ்வளோ நேரம் தான் வண்டியில் உட்காந்துருக்குதுன்னு தெரியல. உடம்புல ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்குறேங்க. பாருங்க, நமக்கு எதுக்காக அப்படியே பனி மழைங்க.
இந்த வண்டியில் எதுக்கு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா விசாரிக்கும் போது ஐஸ் ஃபுல்லாக ரோட்டை முடிடுச்சுங்களாமா. வண்டியெல்லாம் போச்சு. ஐஸ் பிரேக்கர்னு சொல்கிறாங்க வண்டி, அதெல்லாம் போயிருக்குது. ஜேசிபி அந்த ஐஸ் தள்ளுற வண்டி, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது காட்ட முடிஞ்சா காட்டுற சரிங்களா வந்துச்சுன்னா. அதெல்லாம் போயிருக்குது. எப்போ போய் பண்ணுறாங்க தெரிய மாட்டேங்குதுங்க. பிளேஸோட சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் டீ சாப்பிட்டேங்க. டீ சாப்பிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போய் வந்துட்டுக்கிறா. என்ன க்ளவுஸுங்க, க்ளவுஸ் ஒன்று வாங்கணுங்க. இந்த 50 ரூபா தான். அந்தளவுக்கு குளிருங்க. ஓ லைட்டாக தான் வெயில் வர ஆரம்பிச்சிருக்குது. வண்டி ஃபுல்லாக நிற்கிதுங்க. எப்போ விடுவான்னு கேட்டாங்காட்டி இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி நாளைக்கு தான் விடுவாங்களாமாங்க. நம்ம சமையல் செய்யறதுக்கு வேறு தண்ணி வேறு இல்லை. என்ன படம்னு தெரில. ஒரு வேலைக்கு சேர்க்கலாவாக இருந்துச்சு. நைட்டு விட்டாங்கன்னா பரவாயில்ல. பைக் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையோட 3வது நாளுங்க. மணி பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி ஆகுது. இப்போதான் வண்டி விட்டுருக்காங்க. நைட்டு கட்டி போயிட்டு இருக்குது ஃபுல்லாம. 80 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ள விட்டாங்கன்னா பரவாயில்ல, இங்கே நிறுத்தாம தான் சரி. போயிட்டு வா. Tadi ஃபுல்லாக ஐஸ் தாங்க. ஃபுல்லாக பனிமலை தான். ஒரு எல்லாம் ஐஸுங்க. பாருங்க பின்னாடிலாம் அவ்வளோ அழகாக தெரியுது. நானும் நிறைய கிளிப்பெல்லாம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கேமராவில் இருந்தாலும் தெரியுமான்னு தெரியல. நான் பார்க்கும்போது கேமரா இருந்தாலும் தெளிவாக வரல. மேலே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. முன்னாடி வண்டி எடுத்து கிடப்பு இருந்துச்சு. ஆனால் வண்டி நிறுத்த முடியல. நல்லா நிறைய வண்டிகள் நிறுத்திட்டாங்க. நிறுத்தி அழகாக காட்டியிருப்பேன். ட்ரைவ் பண்ணி வேற லெவலுங்க. சொல்லும் மாற்றியே இல்லை. ஐஸ்லாம் வண்டியை போயிட்டு இருக்குது.